ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நேத்து நம்ம பாத்தீங்கன்னா சில தகவல் பார்த்தோம். இந்த வீடியோல ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னென்ன அக்ரிமெண்ட், ஏற்கனவே நம்ம வார் பத்தி பார்த்துட்டோம். மொத்தம் 4 அபிஷியல் வார் நடந்துச்சு. அந்த வார்ல என்னென்ன பின்பற்றணும், என்ன விஷயம் நடந்துச்சு எல்லாமே நம்ம நேற்றைய காணொலியில வீடியோல நம்ம பார்த்தாச்சு. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது அபிஷியலா சில அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அண்ட் போர்னால சில அக்ரிமெண்ட் போடப்பட்டிருப்போம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, நான் இங்க சொல்றத நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட். இந்தியா பாத்தீங்கன்னா 4 பெரிய வார் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அது சம்பந்தமாக ஒரு வார் இல்லாம சின்ன சின்ன மோதல்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப அகைன் பாத்தீங்கன்னா சில தகவல்களை நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் இல்லாம இருந்தாலும் 2001 பாத்தீங்கன்னா இந்திய பாராளுமன்ற அட்டாக், ஓகேங்களா, பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. அது 2001 நடந்துச்சு. இது பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஜெம்னு சொல்லுவாங்க, ஜெய்ஸ் இ முகமது அப்படிங்கிற குரூப் தான் பண்ணாங்க. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக 2002 பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்டாண்ட் ஆஃப், அதாவது ராணுவம் 2 ராணுவமே நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய துருப்புகள் பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாங்கல்ல, எல்ஓசில நிப்பாட்டினாங்க. இது ஒண்ணு நடந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா இது போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. ஏன்னா இந்த டெரர் அட்டாக் நடந்துச்சுல, அதன் காரணமா நிப்பாட்டி வச்சாங்க. ஆனா எந்தவித வாரும் நடக்கவே இல்லை, எந்தவித போரும் நடக்கல. ரைட். 2008 நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 26/11 மும்பை அட்டாக் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 10 டெரரிஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தர் பிடிபட்டார், அஜ்மல் கசாப், உங்களுக்கு தெரியும். அவருக்கு நீண்ட நாள் ஒரு கிளியர் ட்ரையல் நடந்து ஜுடிஷியல் ரீதியாக அவருக்கு பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. 170 பேர் பக்கத்துல கொல்லப்பட்டாங்க. பத்தன்காட் விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்துச்சு 2016. இது பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்தியன் ஏர்பேஸ் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. அகைன் யாருன்னு கேட்டா ஜெய்ஸ் இ முகமது, அந்த அமைப்பு தான். அடுத்தது யூரி அட்டாக், அதனை தொடர்ந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருந்தோம். இந்தியா பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கும் இந்த யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு டார்கெட் நைட்டோட நைட்டா போய் அட்டாக் பண்ணிட்டு உடனடியா ரிட்டாலியேட் திரும்பி வர்றது. ஆனா இப்ப நடந்தது பாத்தீங்கன்னா 1 இல்ல 9 டார்கெட் இப்பயும் பாத்தீங்கன்னா நைட்ல நடந்திருக்கு. எந்தவித சேதமும் இல்லாம நம்ம படை திரும்பி வந்திருக்கு. ஓகேங்களா. சோ 1 நடந்தது இங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல, அதுக்கு அடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2.0 அந்த மாதிரி நடந்துச்சு. இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா கிளியரா 9 டார்கெட்டை பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே தீவிரவாத முகாம்கள், பயிற்சி முகாம்கள், கல்வி நிலையங்கள், அதாவது தீவிரவாதிகள் ட்ரைனிங்காக ஒரு சில அகாடமி வச்சிருப்பாங்க. அது இந்த கேந்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா குறிவைக்கு தாக்குதல் பண்ணிருக்காங்களே தவிர்த்து பொதுமக்களையோ, பாகிஸ்தானுடைய அந்த விமானங்கள் இருக்கும், அமெரிக்க F-16 அந்த மாதிரி, அதையோ இல்லைன்னா பாகிஸ்தானோட ராணுவத்தையோ டச் பண்ணவே இல்லை. இதுதான் இங்க ஸ்பெஷல். அடுத்தது பாத்தீங்கன்னா புல்வாமா அட்டாக், உங்களுக்கே தெரியும். இது பாத்தீங்கன்னா 40 CRPF ஜவான்கள் கொல்லப்பட்டார்கள். அகைன் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ் இ முகமது தான் பண்ணாங்க. பத்தன்காட் தாண்டி, சாரி, இப்ப நம்ம பத்தன்காட் அது பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால்காட் ஏர் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. இதுவும் ஜெய்ஸ் இ முகமது தான் பண்ணாங்க. ரைட். அதுக்கு அடுத்து டாக் ஃபைட், இது பாத்தீங்கன்னா அபிநந்தன் உடைய விஷயம் வந்திருக்கும். நான் இது என்னன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப பாருங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ராஜாங்க ரீதியிலான முக்கியமான அக்ரிமெண்ட் என்னென்ன. ஃபர்ஸ்ட் கராச்சி, அதே மாதிரி சில கர்நாடக வாரா இருக்கட்டும், இதுல எல்லாம் சில உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்க உடன்படிக்கை, இந்த மாதிரி எல்லாம் உடன்படிக்கைகள் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதுவும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, கையில நோட்ஸோட இருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைட். கராச்சி ஒப்பந்தம் 1949 நடந்தது. 1949 நடந்தது. இது பாத்தீங்கன்னா ஐநா சபையினால நிப்பாட்டினாங்க. சீஸ்ஃபயர்னு சொல்லிடுவாங்க. அதாவது அவங்க துருப்புகள் எங்க நிக்கிறாங்களோ, நம்ம துருப்பு எங்க நிக்கிறீங்களோ அங்கங்கே நின்னுக்கோ, அதெல்லாம் அவங்க இடம். ஜம்மு காஷ்மீர் நம்ம கீழே வந்துச்சு. ரைட். அடுத்தது தாஸ்கண்ட் ஒப்பந்தம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா நான் அடுத்தும் சொல்றேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதுல பாருங்க, ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கராச்சி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்மளோடது, அவன் பிடிச்சு வச்சிருக்கான், அதையும் மீட்கணும். ரைட்.
ஸோ எஸ்டாப்ளிஷ்டு சீஸ்ஃபயர் இன் ஜம்மு காஷ்மீர் 1947-48 பிறகு இது நடந்துச்சு. இது ஐநா சபையுடைய தலைமையின் கீழ் நடந்தது. ரைட்டா? சோ அதுக்கடுத்து இங்க பாருங்க, இது நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. லியாகத் அலி கான் அப்படிங்கிற பாகிஸ்தான் பிரதமருக்கும் இந்திய பிரதமருக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. இது என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரும் இயர்லி கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த என்ன சொல்ல மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது சிறுபான்மையினர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வைத்து இது பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இப்ப ரீசெண்டா நிறுத்தி வச்சிருந்தாங்கல்ல, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட, அதாவது முழுவதுமாக நீக்கப்பட்டல்ல, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இப்ப ரீசெண்டா ஹைலைட் ஆயிருக்கு. நான் நம்ம டெலிகிராம்லயே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாரி பாகா எல்லை வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க, எம்பசி எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க, இதுதான் பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. நான் மொத்தம் ஆரம்பத்திலே நியூஸ் சேனல் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த நதிநீர் ஒப்பந்தம் தான் இருக்குல்லே ரொம்ப முக்கியம். ஏன்னா உலக வங்கி தலையிட்டு வந்த ஒரு ஒப்பந்தம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பெரிய போர்கள், 4 பெரிய போர்கள் நடந்திருக்கும். இந்த 4 பெரிய போர்கள்லயுமே இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிப்பாட்டவே இல்லை. அது பாட்டுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ். 1960 தான் வந்துச்சு. மற்ற 2 போர்லயும் இது நிப்பாட்டவே இல்லை. ஓகேங்களா? ஏன் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ்னா, அவ்வளவு பெரிய எதிரி நாடா இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் செவ்வனவே போயிட்டு இருக்கு. காவேரி பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த சிந்து நதி நீர் பிரச்சனையை வந்து ஒரு முன்னுதாரணமா வைப்பாங்க. எதிரி நாட்டோட கூட நதிநீரை சுமூகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்து, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 5 கிளை நதிகள், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், சிந்து, மொத்தம் இந்த 6 நதிகள்லையுமே மொதல் 3, அதாவது மேல நார்த்ல இருந்து வடக்கிலிருந்து வரக்கூடிய 3 பாகிஸ்தானுக்கும், அதே மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய 3 இந்தியாவுக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதுலயும் வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80% பாகிஸ்தானுக்கு தான் தண்ணி, நமக்கு ரொம்ப கம்மி. சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ராஜஸ்தான் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாய் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேனா? அந்த கால்வாய் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் பேர் சொல்லிட்டேன். அந்த கேனல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கால்வாய் சட்லஜ் நதியில இருந்து வந்திருக்கும். ரைட்? சோ இப்ப இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உலக வங்கியோட சேர்ந்து போட்டது, அதாவது மத்தியஸ்தம் பண்ணது யாருன்னா உலக வங்கி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. இதுல ஈஸ்டர்ன் ரிவரா, அதாவது கிழக்கே நோக்கி கிழக்கில் இருந்து வரக்கூடிய ரிவரா இருக்கு, ஆறா இருக்கக்கூடிய ராவி, பியாஸ், சட்லஜ், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்குல்ல ஜம்மு காஷ்மீர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி இங்க வந்து மானசரோவர் ஏரி இருக்கும், இப்படி ஏறி இறங்கும், இப்படி 3 கிளை நதிகள் போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து ஒரு நதி போகும். ஓகேங்களா? சோ இந்த நதி தான், இந்த எல்லா நதியுமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிரும் கடைசியாக. எப்படி அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல பஞ்ச்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அதாவது பஞ்சாபா தான் சொல்றாங்க, அங்க ஜாயின் பண்ணி போயிரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னோட ஜாயின் பண்ணிரும். இதெல்லாம் நான் ஜியோகிராபி கிளாஸ்ல நான் நடத்திருப்பேன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கும், ஜீலம், செனாப், சிந்து ஆகிய 3 நதிகள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ரைட்? சோ இந்த நதி யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சஸ்பென்ஷன் ஆச்சுன்னா இங்கே கொடுத்துருவாங்க. இதுலயே சொல்லியிருப்பாங்க, இந்த நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டால் அது போருக்கானதாக, ஆக்ட் ஆஃப் வார், பொட்டன்சியல் ஆக்ட் ஆஃப் வார், போருக்கு பிரகடனம் செய்ததற்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே இது நிப்பாட்டவே இல்லை. பட் இப்ப ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னு கேட்டா, எங்க இந்தியாவுக்குள்ளேயே வருவ ஹனிமூனுக்காக, தேனிலவுக்காக வந்த, இல்ல டூருக்காக வந்த பஹல்காம் அப்படிங்கிற இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அறியப்படும், இதுவே ஒரு கொஸ்டின், இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அறியப்படும் இடம் எது? பஹல்காம். இந்த இடத்துல பார்த்து நோட் பண்ணி ஒரு 26 பேரை நீ கொல்லுவேனா, ஒரு இந்தியன் சிவிலியன்ஸை கொல்லுவேனா, அதுல ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய படையில இருந்தவங்க. அப்ப இவங்களை நீ கொல்லுவேனா, நான் சும்மா இருக்க மாட்டேன், திருப்பி உன்னை அடிப்பேன். ஏன்னா இதை எந்த நாடும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அப்படி பார்த்து சும்மா இருந்துச்சுன்னா அது நாடு, அது அரசாங்கமே கிடையாது. அப்ப வி கான்ட் பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா, ஓகேப்பா வந்து அடிச்சுட்டு போ, நான் வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டை வந்து பார்த்து என்னன்னு பேசி சமாதானம் பண்றதுக்கு என்ன முயற்சி அதை பண்றேன் அப்படின்னு சொன்னா, அது நாட் சாவரின் கண்ட்ரி. இந்திய அரசியல் அமைப்புல தெளிவா கொடுத்திருப்பாங்க, நாம படிச்சிருப்போம். அதாவது SSSR அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம், சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்கும். அப்ப எப்படி நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியும்? இந்திய இறையாண்மை பாதிக்கப்பட்டுரும், மக்களை பாதுகாக்காத அரசாங்கம் என்ன அரசாங்கம்? சோ ஆகையாலேயே வந்து பாத்தீங்கன்னா இதை நிப்பாட்டினாங்க. தெரியும் இது ஆக்ட் ஆஃப் வார், பட் ஓகே, ஏன் நாங்க வந்து இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக தலைவர்கள் கிட்ட, வெவ்வேறு நாடுகள் கிட்ட
பெரிய பெரிய நாட்டுடைய எம்பசியோடைய கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த எம்பசில இருக்கக்கூடிய அபிஷியல்ஸை கூப்பிட்டு சொல்றோம். நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய நாடுகள். ஓகேங்களா? சோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? சோ அதுக்கான ஆதாரமும் வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, தாஸ்கண்ட் ஒப்பந்தம். இது நான் போன கிளாஸ்லயே பார்த்தோம். தாஸ்கண்ட் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1965 போர் ஒன்று நடந்திருக்கும்ல, அப்ப வந்து ஒரு படைகளை நிப்பாட்டி வச்சிருப்போம். அந்த படைகள் எல்லாம் திரும்ப பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். அடுத்தது சிம்லா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தையே வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம்னே பேசியிருப்பாங்க. இதத்தான் பாகிஸ்தான் இப்ப இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சிம்லா ஒப்பந்தம்னு சொல்லும் போது 1971 நடந்திருக்கும் பாத்தீங்களா ஒரு போர். அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வார் ஒன்று நடந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டு நாடுகளுமே பைலேட்டரலா, அதாவது இருதரப்பும் வந்து பாத்தீங்கன்னா இணைந்து ஒரு சீஸ்ஃபயர் லைனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே வந்து ஒரு பார்டர் மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுல சில விஷயங்கள் நிறைய இருக்கு, நான் ஷார்ட்டா சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இருதரப்பு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இனிமே போர் நடக்க கூடாது. ஓகேங்களா? இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகே, அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சலால் டேம் அக்ரிமெண்ட். இது என்ன சலால் டேம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சலால் டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. பாகிஸ்தானோட ஒப்புதலோட ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அணையை நம்ம கட்டுறோம். எங்களுடைய, அதாவது இந்தியாவுடைய மாநிலம், அப்ப மாநிலம் தானே இருந்துச்சு, அங்க அணை கட்டுறதுக்கு ஏன் வந்து பாகிஸ்தான் கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தான். சோ அதன்படி இந்த பாகிஸ்தான் கன்சர்னோட இந்த சலால் டேம போட்டிருக்கோம். இந்த சலால் டேம் மாதிரியே இன்னொரு டேம் இருக்கு. அது வந்து ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்போம் ஒரு டேம். அந்த டேம் பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டேம் இப்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து மட்டும் குறைச்சல் கொடுக்கல, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொடுத்துருக்கோம். பலோசிஸ்தான்ங்கிறது பாகிஸ்தானோட ஒரு மாகாணம், அங்க இருந்து இப்ப குறைச்சல் வந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப மும்முனையில போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டேமையும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்ப நம்ம இந்தியாவுடையும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகல. சோ அப்ப என்ன ஆகும், பாகிஸ்தான்ல பெரிய வறட்சி வந்துடும். அதான் வந்துகிட்டு இருக்கு. ரைட், சரி. அடுத்தது பாருங்க, NAA சொல்லக்கூடிய நான் நியூக்ளியர் அக்ரஷன் அக்ரிமெண்ட். சோ இது ரொம்ப முக்கியமானது. 1988 ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? நாட் டு அட்டாக் ஈச் அதர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். அவங்களுடைய இப்ப இந்தியாவுடைய கல்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, கூடங்குளம், இந்த மாதிரி இப்படி வந்து நிறைய இருக்குல்ல. சோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியர் பவர் இடத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்டர் இருக்கிற இடத்துல குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1992 ரெண்டு நாடுகளுமே லிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும். அதாவது ஜனவரி மாசம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரத்திற்குள் இல்லைன்னா 15 நாட்களுக்குள் நம்ம இந்தியாவில என்னென்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் என்ற பட்டியலையும் நம்ம பாகிஸ்தான் கொடுக்கணும். பாகிஸ்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடியதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அக்ரிமெண்ட் 1991. ஓகே, விமான பாதுகாப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வான்வெளி பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காங்க. சோ இதன் பேர்ல தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்திய விமானங்கள், அதாவது கமர்ஷியல் பிளைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வான்வெளியை வந்து பயன்படுத்தும் போது அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப ஆக்சிடென்டலா மிலிட்ரி ஏர்கிராப்டே வந்தா கூட, மிலிட்ரி ஈவன் கமர்ஷியல் தாண்டி மிலிட்ரி ஏர்கிராப்டே ஆக்சிடென்டலா போயிடும். ஓகேங்களா? அப்ப அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்தது லாகூர் உடன்படிக்கை 1999. இது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரிஸ்க் ரெடக்ஷனை கம்மி பண்றதுக்காகவே இது பண்ணாங்க. இது கார்கில் போருக்கு அப்புறம் கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தம். அடுத்தது LOC சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் 2003. இது என்ன LOC, லைன் ஆஃப் கண்ட்ரோல். என்ன இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பாகிஸ்தான் பக்கத்துல ஒரு LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஸ்ஃபயர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டு ஃபென்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒர்க்கிங் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. 2021 இதை ரீஅஃபிர்மேட்டும் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரைட், அடுத்தது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவில இருந்து இமயமலைக்கு பயணம் போவாங்க, குறிப்பா மானசரோவர் ஏரிக்கு வந்து பயணம் போவாங்க. அதற்கு சீனாவிடம் நம்ம அனுமதி கேட்போம். ஓகேங்களா? சோ அது ரொம்ப நாளா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப
சீனாவே வந்து ஒரு சமீபமா ஒரு 6 மாசத்துக்குள்ள சைனீஸ் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஈஸியா வந்து ஹிமாலயாவுக்கோ இல்லைன்னா மானசரோவர் ஏரிக்கு போறதுக்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரைட், ப்ராப்பர் விசா எல்லாமே வாங்கி. சோ அதே மாதிரி இந்த புனித பயணம் ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கும்ல, கோயில் இருக்கும், ஹிந்து பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம இந்தியர்கள் போறதுக்கு பாகிஸ்தான் அனுமதி. ஓகேங்களா? அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள்ள அந்த புனித பயணம் மேற்கொள்வதற்காக அவங்களுடைய தர்கா சோ இதெல்லாம் இருக்கும்ல, ஏன்னா ரெண்டுமே ஒன்னா இருந்த நாடு. சோ அப்ப அந்த டயத்துல இருந்து ஏதாவது சில கோயில்கள் இருக்கும், புராண கோயில்கள், புராண தர்காக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வழிபடுவதற்காக அனுமதி. அதுதான் சொல்லியிருக்காங்க. புரோட்டோகால் ஆன் விசிட் ரிலீஜியஸ் ரைன்ஸ், அதாவது இரு மதங்களை சார்ந்தவர்களும் வந்துட்டு போறதுக்காக. ஓகேங்களா? பாகிஸ்தான்லயும் இந்துக்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, 2 பேரும் மாறி போகலாம். ஈவன் சீக்கியர்களும். ஓகேங்களா? சோ அவங்களும் அவங்களுடைய குருத்வாராவை வந்து பார்த்தோன்னா விசிட் பண்றதுக்கு பெர்மிஷன். ஏன்னா 2 பக்கமும் பஞ்சாப் மாநிலம் இருக்கு. நம்ம பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அங்க இருக்கக்கூடிய புனித தலங்களுக்கு போறதுக்கும், அங்க பஞ்சாப் அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இந்தியாவில் வந்து புனித தலங்களுக்கு வர்றதுக்கும் அனுமதி. ஓகேங்களா? மூன்று மதங்கள், இந்து, முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்கிய மதம், 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்காக, சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டு வர்றதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ரைட்டா? இப்படி நிறைய தலங்கள் இருக்கு. ஓகேங்களா? வைஷ்ணவ கோயில் அந்த மாதிரிலாம் நிறைய கோயில்கள் இருக்கு, ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த இயர்ஸ் எல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 11 இயர்ஸோட கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஏப்ரல் 2025 ஒரு டெரர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பஹல்காம்ல நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? சோ காஷ்மீர்ல பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல 26 அப்பாவி இந்தியர்கள், நோட் த பாயிண்ட், அப்பாவி இந்தியர்கள். ஓகேங்களா? இன்னசென்ட் சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கிறாங்க. ரைட், இது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு அமைப்பு. அதாவது எப்படின்னு கேட்டா ஜெய்ஷ் முகமது தான் அதனுடைய கிளை அமைப்புகள் பேரை மாத்திட்டு உள்ள வர்றாங்க. ஏன்னா இங்க தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படிங்கறதுனால இன்னொரு அமைப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு அமைப்பாக வந்துச்சு. ஓகேங்களா? சோ அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அண்ட் இதுல நிறைய முரண் இருக்கு. இதன் காரணமாக இந்த பஹல்காம் அட்டாக் பண்ணதுனால மே 2025 இப்ப சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு காரணம் குறித்து, ஓகேங்களா, இந்த படம் ஒன்று வரும், கமலஹாசன் படம். அந்த ஒரே ஒரு நாள்ல பாம் வைக்கிறதா த்ரெட் பண்ணிருப்பாங்க. அப்ப மோகன்லால் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, முதல்வர் பார்த்துட்டு இருப்பாரு, தேசிய பாதுகாப்பு குறித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல, சேம் வேர்டு. சைட்டிங் நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன், பாகிஸ்தான் கண்டெம்ட் தி மூவ். அதாவது நம்ம சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறோம், நிப்பாட்டல, அதாவது தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்கோமே தவிர்த்து முழுமையாக இதை விட்ரா பண்ணவே இல்லை. ரைட்டா? சோ ஏன் சஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்திய மக்களுடைய பாதுகாப்புக்காக, இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக. ரைட்? சோ இத வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லிருச்சுன்னா பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிருச்சு. நம்ம அங்கே சிந்து நதி ஒப்பந்தத்திலே பார்த்தோம்ல, சொல்லிட்டாங்க. சோ இதன்படி எல்லா தூதரகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடினாங்க. அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல் செய்யப்பட்டு இரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த சிட்டிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவிலையும் சில பாகிஸ்தானியர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல 500 பேர் பக்கத்துல இருக்கிறாங்கப்பா, மதுரையில கூட இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப இவங்க எல்லாருமே மேபி மருத்துவத்துக்காக வந்திருக்கலாம், ஏதோ சில காரணத்துக்காக வந்திருக்கலாம், உறவினர்களை பாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம். நார்த் இந்தியாவில நிறைய பேர் வந்து இந்தியாவில் அவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. ஏன், பர்வேஸ் முஷரப்னு ஒரு முன்னாள் அதிபர் இருந்தார்ல, ராணுவ ஜெனரலா இருந்த அதிபரா வந்தவர், அவருடைய சொந்த வீடு டெல்லியில இருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் இவங்க எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நிறைய சொல்லலாம். வாஜ்பாய் அவர்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்ப ரெண்டுமே ஒரே நாடா இருந்த இடம். லாகூர் மாநாடு நடந்திருக்கும்ல, அங்கதானே இந்திய கொடி ஏத்துனாங்க. ஜவஹர்லால் நேரு, பூர்ண சிவராஜ், இதெல்லாம் லாகூர்ல தானே நடந்துச்சு. 1929, 1930 ஜனவரி 26 இருந்து நம்மளுடைய சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுசரிச்சாங்க. அப்ப 2 நாடுகளுமே இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நியூஸ்ல வராது, கொஞ்சம் இலைமறை காய்மறையா தான் உள்ளக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அபிஷியலா வருவாங்க, நியூஸ்ல இத்தனை பேர் உள்ள வந்தாங்க அப்படிலாம் காமிப்பாங்க. ஓகே, இல்லீகல் என்ட்ரியை தான் வந்து நியூஸ்ல வந்து வருமே தவிர்த்து ப்ராப்பரா வணிகத்துக்காக எல்லாத்துக்குமே வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தான் ரொம்ப பெரிய இதா நினைச்சிட்டு இருக்கோம், பட் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. குஜராத்ல, ராஜஸ்தான்ல, டெல்லியில, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப்ல எல்லாம் சாதாரணமா அட்டாரி வாகா எல்லை வழியாகவே வருவாங்க. அட்டாரி அண்ட் வாகா எல்லை வழியாகவே வந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? சரி, பஸ் போக்குவரத்து எல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நிப்பாட்டினாங்க. ரைட்? சோ இது கடைசியாக நடந்தது. சோ இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்க. என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் இங்க இருக்கிறது தான் அங்கே நான் வச்சிருக்கேன். சேம் அக்ரிமெண்ட் கொஞ்சம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிருப்போம் இதை. ஓகேங்களா? லாகூர் டிக்ளரேஷன் ஏன் வந்துச்சு, அதே மாதிரி ஆக்ரா சமிட் பெருசா முக்கியம் இல்லை. ஓகேங்களா? சோ இது வந்து
முஷரஃபுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் நடந்த ஒரு அக்ரிமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா தீர்வு எட்டப்படாம முடிஞ்சிருச்சு. ரைட், அடுத்தது அது மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பேன், வேற எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த அட்டாக் பத்தி சொல்லியிருப்பேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வார் பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆக கேட்பாங்க. ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வருஷத்தோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்டோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குறிப்பாக இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி லியாக்கத் நேரு வந்தா, ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வி. தாஸ்கண்ட் ஒப்பந்தம், தாஸ்கண்ட் எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்பாங்க, நான் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்கேன், சொல்லுங்க. சிம்லா ஒப்பந்தம், அதுக்கடுத்து வந்து இந்த சலால் டேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், இதே மாதிரி எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இந்தியா கட்டி கொடுத்த டேம், அதையும் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்ப அந்த டேம் பத்தியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த நான் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் 1988, ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட் எல்லா டீட்டெயிலும் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றோம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வருஷம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்கன்னா ஜனவரி மாசம் அந்த 10 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கும். ஓகே, ஏன்னா இது அக்ரிமெண்ட் 92ல இருந்தே இது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட்டா? சோ இந்த வருஷத்தையும் பாத்துக்கோங்க, 1992ல. சோ அண்ட் இந்த இதுல ரொம்ப முக்கியமானது லாகூர் டிக்ளரேஷன் மட்டும்தான் முக்கியமே தவிர்த்து இது ரெண்டும் பெருசா முக்கியம் இல்ல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி, டெஃபினெட்லி ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன், நான் இப்ப சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகே, நம்ம கிளாஸஸ் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறீங்க, ஸோ அதனால இதையும் பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்த ஒரு வகுப்புல நம்ம வந்து சொல்ல போறது என்ன அப்படின்னு கேட்டா, கர்பதயஸ்ல இருந்து ஹிஸ்டரி இயர்ஸ் மறக்குது. 1757 இருந்து 1947 வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரே வீடியோல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குபேந்திரன். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ டெய்லி படிச்சிருங்க, தொடர்ந்து படிங்க. ஏதாவது டவுட்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல கேளுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.